ஹாய் பட்டூஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 15. ரங்கநாயகியோ பேரனை எதை நினைத்து வர சொன்னாரோ, எது நடக்கப் போகிறதோ என்று அவர் அறிய மாட்டார். அடுத்த நாள் தன் பேரனின் அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க அதுவோ அடித்து ஒழிந்து போனது. மீண்டும் மீண்டும் அழைத்தவருக்கு அங்கே பதிவு பண்ணி வைத்த வாய்ஸ் மெசேஜ் மட்டுமே வரவும் ரங்கநாயகியின் மனமோ சிந்தனையில் ஆழ்ந்தது. இவனை இப்படியே விட்டால் வேலையில் மூழ்கி தன்னையே அழித்து கொள்வான் என்று தோன்றியதும் அவனும் தன்னுடைய வாழ்வை ரசித்து குடும்பமாக மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லா இருக்கும். மிஷினோடு வாழ்ந்து தானும் மிஷினாகவே வாழ நிலைக்கு தள்ளிய தானும் அதற்கு ஒரு காரணம் என்பதால் அவருடைய குற்றமுள்ள நெஞ்சம் குத்தி காட்டியது. அன்றே பிடிவாதமாக அவனை அழைத்து வந்திருக்கலாமோ என்று வருந்திய ரங்கநாயகி தான் அழைத்தாலும் தன் பேரன் வரமாட்டான். அவனுடைய மனம் இதுதான் செய்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்கவும் மாட்டான். பிடிவாதமாக அதை முடிக்கும் வரை ஓயவும் மாட்டான். அவனுடைய அந்த பிடிவாதமும் தன்னிச்சையாக தனக்கு இதுதான் தேவை என்று முடிவு எடுப்பதை சிறு வயதிலேயே அடுத்தவர்களின் முன் செயல்படுத்திய வந்தான். அதனால் ரங்கநாயகி அவன் போக்கில் விட்டுவிட்டார். மறுநாள் திண்ணையில் நிசாந்தனை பற்றிய கவலையில் ரங்கநாயகி கலக்கத்தோடு அமர்ந்திருந்தார். அவரின் உள்மனத்தின் கலக்கத்தை யாரிடமும் பகிராமல் தனக்குள்ளே வைத்திருந்தவரின் மனதின் வலியும் அதனால் உண்டான காயமும் குருதியின் வெள்ளோட்டத்தால் படபடப்பாக இருந்தது. அப்போது அங்கே வந்த சுகாசினி ரங்கநாயகியின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை கண்டவளுக்கு இது யாரால் என்று புரிய, ஏனாச்சி நீங்கள் இப்படி இருக்கீங்களே, உங்களையே கண்டுக்காதவங்களையே நினைச்சு நோவதை விட உங்களையே சுற்றி வரும் என்னையே கண்டு கொள்ள மாட்டேங்கிறீங்களே லட்டு என்று குரலை மாற்றி கீழ்ச்சி குரலில் பேசுவதை பார்த்ததும் பக்கன்னு சிரித்து விட்டார் ரங்கநாயகி. அவர் சிரிப்பதை கண்டவளோ, என்ன அழகிய லட்டே, அவளது ஸ்டைலு மஞ்சள் வெயிலின் வண்ணமயிலோ, அவளது பேச்சோ கற்கண்டோ, ஓ உன்னை நினைச்சா உள்ளமுருக நான் இருக்க, நீயோ யாரை நினைச்சு நோவது ஏனோ என் உயிரே, என் அழகிய லட்டே என்று சுகாசினி பாட்டாய் பாட அதை பார்த்தவருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஏ வாளு என்று சிரிப்புடன் அவளை அருகில் இழுத்தவர், ஏதோ பழைய ஞாபகம் குட்டி என்று சொல்லிவிட்டு, ஏன் இன்னைக்கு நீ மில்லுக்கு போகாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க என்று கேட்டவரை பார்த்த சுகாசினியும், ஒரு பச்சி வந்து சொல்லுச்சு, ரங்கநாயகி சோக கடலில் மூழ்கி கிடக்குது, போய் தண்ணி தெளித்து தெளியவை என்று சொல்லி கண்ணை சிமிட்டியவளை கண்டவர், தன் மனதில் கவலை தாக்காமல் பார்த்து கொள்ளும் இவளுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்ற நினைவில் ஆழ்ந்து போய் மௌனமாக இருக்கவும், இதோ பாராச்சி, இப்படி நீ இருப்பது நல்லா இல்லை, வா நாம் புளிய மரத்தில் புளியை அடித்து உப்பு மிளகாய் கலந்து சாப்பிடலாம். மரத்தை குத்தகைக்கு எடுத்தவன்
வருவதற்குள் போகணும் என்று வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றாள். தனியாக அவரை விட்டால் இன்னும் ஏதாவது யோசனையோடு அமர்ந்து விடுவார் என்று நினைத்தவளுக்கு அவரின் மகன் குடும்பத்தின் மீது தீராத கோபம் அதீதமாக இருந்தது. தன்னையே இவ்வளோ அன்போடு பார்த்து கொள்ளும் ரங்கநாயகியின் பாசத்தை புரியாதவர்களுக்கு பாவம்தான் வந்து சேரும். அந்த பாவக்கணக்கை அனுபவத்தை தீர்வார்கள் என்று மனதிற்குள் நினைத்தாலும் அதை ரங்கநாயகியிடம் சொல்லவில்லை. அந்த பாவக்கணக்கில் தானும் சிக்கி திணறப்போவதை அறியாமல் போனாள் சுகாசினி. அறிந்தாலும் அவளாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் காலம் நிறுத்தி வைக்கப் போவதை சுகாசினியும் அறியவில்லை. ஆட்சியோடு புளிய மரத்தில் புளியங்காயை அடித்து சாப்பிட்டபடி மில்லுக்கு வந்து சேர்ந்தனர் ரங்கநாயகியும் சுகாசினியும். அங்கே மில்லில் மிஷினின் சத்தமில்லாமல் இருக்கவும் வேலை செய்யும் ஆட்களும் கூட்டமாக நின்று கொண்டு கைகளை பிசைந்தபடி ராமசாமியின் முன் கனத்த சாரீரத்தோடு ஒருத்தர் கோபத்துடன் பேசுவதைக் கண்டு வேகமாக அவரிடம் ஓடினாள் சுகாசினி. ராமசாமியின் முகமோ கருத்து கசங்கி போக எதிர்த்து பேசாமல் நிற்பதைக் கண்டவளுக்கு கோபம் தலைக்கேறி தாத்தாவின் அருகில் போய் நின்றவள் அவரின் கைகளை அழுந்த பிடித்து கொண்டு, ஏனுங்க மாமா இப்படி தாத்தா கூட வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டவளை முறைத்த காளியப்பன், ஏய் குட்டி, இது உன் தாத்தாவுக்கும் எனக்கும் இடையில் உள்ள சண்டை, இதில் ஊடாலே நீ வராதே என்றவன் ராமசாமியிடம் திரும்பி, இங்கே பார் பெருசு, இதெல்லாம் என் பாட்டன் வீட்டு சொத்து. அந்த காலத்திலே எல்லாம் வாயாலேயே இது உனக்கு இது எனக்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டீங்க. எங்கப்பனுக்கு கொடுத்த எல்லாமே வீணா போன காணிதான். அந்த ஆள் குடிச்சே அதை அழிச்சிட்டு போய்விட்டான். இப்போ இருக்கிறது இந்த மில்லு தான். நாளைக்கு நீ செத்தா நான் தான் தீச்சாட்டியே தூக்கணும். உனக்கும் வாரிசு இல்லை. நீ போய் சேருவதற்குள்ளே இதை என் பேரில் எழுதி வைக்கிற. உம்மை பேத்திக்கு தான் எழுதி வைப்பேன் என்று ஏதாவது சொல்லிக்கிட்டு கோல்மால் பண்ணின, அப்புறம் நடக்கிற கதையே வேறுதான் என்று மிரட்டி பேசியவன், ஏய் குட்டி, உன் தாத்தாவுக்கு நாளைக்கு நான் தான் வந்து உறவுகளிடம் கை நீட்டணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இந்த மில்லை என் பேரில் எழுத சொல்லு என்று தெனாவெட்டாக சொன்னவனை முறைத்தாள் சுகாசினி. இங்கே பாரு மாமா, சும்மா இங்கே வந்து வயசான தாத்தாவை மிரட்டி மீன் பிடிக்கலாம்னு நினைக்காத. எங்களுக்கும் என்ன செய்யணும் தெரியும். அவரை வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்க விடலை, அப்புறம் நடக்கிற கதையே வேறாக இருக்கும் என்றவளின் பேச்சில் இருக்கும் அழுத்தமும் எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கண்டு காளியப்பனின் உள்ளத்தில் இந்த சின்ன குட்டிக்கு இருக்கும் திமிரைப்பாரு என்று நினைத்தவன், புள்ள பூச்சிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை என்று காளியப்பன் சொல்லி செல்லும் முன் அங்கே நின்ற வேலப்பனிடம் பீஸ் கட்டையை தூக்கி போட்டுவிட்டு, போய் வேலையை பாருங்கடா என்று சொல்லியவன் தன் இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்று விட்டான். அதுவரை அங்கே நின்று நடப்பதை கவனித்த ரங்கநாயகி அவர்களின் இடையே போகவில்லை. கிராமத்தில் எத்தனையோ பகை இருந்தாலும் நல்லது கெட்டதற்கு உடன் பங்காளிகள் வந்து செய்ய வேண்டும் என்ற
நடைமுறை பழக்கம் என்பதால் தாயா புள்ளையா பழகினாலும் பங்காளி சண்டைகளுக்குள் சமரசம் பேச உள்ளே நுழைய மாட்டார்கள். இதை அவர்களே பேசி தீர்க்க வேண்டும் என்று ஒதுங்கி நிற்பார்கள். ஏனென்றால் நல்லதோ கெட்டதோ அவர்களே பகை மறந்து வந்து நிற்பதும் உண்டு. சில நேரங்களில் அதனால் இடையே வராமல் ரங்கநாயகியும் ஒதுங்கி நின்றார். காளியப்பன் பேசிவிட்டு போனதும் ராமசாமியோ அப்படியே அங்கே இருக்கையில் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார். அவரின் தோளில் கைகளால் அழுத்திய சுகாசினி, தாத்து, அவர் வந்து கத்துவதற்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காத என்று சொல்லியவளை பார்த்தவருக்கு அவன் வந்தவுடன் பேசிய வார்த்தைகளை செயல் வடிவம் கொடுத்தால் இதோ வாழ வேண்டிய பொறுத்து மண்ணாகி மக்கி போய்விடுமே என்று உள்ளத்தை அழுத்த அவர் அருகே வந்த ரங்கநாயகி, சுகா, உங்கள் தாத்தாவை கூட்டிட்டு வா, வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல சுகாசினியோ அங்கே வேலை பார்ப்பவர்களிடம் திரும்பி, எல்லோரும் எதுக்கு இப்படி வேலை செய்யாமல் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? ஒருத்தர் வந்து தாத்தாவை மிரட்டும் போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு நிற்பீங்களா என்று கோபத்துடன் சிறு ஆற்றாமையுடன் கேட்க, ஓரமாக நின்ன தாயம்மாள், சுகா, அவன் வந்ததும் பீஸ்கட்டையை பிடுங்கி வச்சுக்கிட்டு எல்லோரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், அதுதான் என்று தயங்கி தயங்கி சொன்னவளை முறைத்தவள், போய் எல்லோரும் அவரவர் வேலையை பாருங்க என்று சொல்லியவள் அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்த ராமசாமி, நீ இங்கிருந்து மீதி வேலையை பாரு தாயி, சாயங்காலம் வேலப்பனோடு தான் வீட்டுக்கு வரணும் என்று கண்டிப்பான குரலில் சொல்லியவர், வேலப்பா, ஜாக்கிரதையாக கூட்டிட்டு வா என்று அவனிடம் அழுத்தமாக உரைத்துவிட்டு ரங்கநாயகியிடம் மெதுவான குரலில் ஏதோ சொல்லியபடி செல்லும் தாத்தாவை கண்டவளுக்கு உள்ளமோ வருத்தமே உண்டாகிற்று. தனக்காகத்தானே இந்த மில்லை இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டும் பங்காளிகளின் சண்டையிலும் விட்டு கொடுக்காமல் காப்பாற்றி வருகிறார். இந்த சொத்தை என்று தோன்ற போகிறவர்களை பார்த்தபடி நின்றாள் சுகாசினி. மீண்டும் அடுத்த அத்தியாயம் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.